வேற மனுஷங்க இந்த இடத்துல காலே வைக்கல, நாங்க தான் போறோம். ஆஹா, இப்போ எங்க இருக்கோம் எல்லாரும்? கூழ் கடை. இல்ல வீடியோ தான் சார், போட்டோ அப்புறமா. கூழ் குடிக்கிறோம், எல்லாரும் கூழ் குடிக்கிறாங்க, ரொம்ப பெருமையா இருக்கு. அதெல்லாம் காட்டக்கூடாது, சென்சாருங்க. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பல இடங்களை நிற்கிறோம். இப்போ போக போகிறோம்னு தெரியல. இங்கேயுமே வெயில் அதிகமாக தான் இருக்குது. மலை மேலே ஏறணும் அப்படின்னா வெயில் குறையும். திடீர் முடிவு தான் இது. அதனால் திடீர்னு கிளம்பி திடீர்னு போய் திடீர்னு எதாவது பண்ண போகிறோம். இந்த மாதிரி இடங்களுக்கு பைக்கில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்கும். அதை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை. வெள்ளரிக்கா பக்கம் வந்து வாழ்ந்து பார்க்கிறேன் நானே. இந்த மாதிரி வெள்ளரிக்கா வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் யூஸ் ஆகும். ஸோ உள்ளே என்ட்ரானதோட ஃபஸ்ட்டு நம்ம வண்டிக்கு டோக்கன் வாங்கணும். டோக்கன் வந்து இந்த இடத்துல கொடுக்குறாங்க. பைக்குக்கு ஒரு வண்டிக்கு 20 ரூபா, காருக்கு எவ்வளோன்னு தெரில. அதுக்கப்புறம் நேராக மலை ஏறிடுவோம். அது ஒரே மண்ணு தான். ரூபாய் ஏறி கூட வரலாம். ரூபாய் இதோ வந்து என்ன போச்சு? இல்ல அங்க அப்படி வந்து ஏறணும், இதுல ஏறக்கூடாது. ஓ, அதுக்கு தான் தலையாட்டிக்கிட்டே வந்தீங்களா? வீடியோ வீடியோ நீ வேற வண்டியா வீடியோ தெரிய சூப்பரா வந்திருக்குது. வணக்கம் ஸ்தபா, வேடியில இருந்து ஒரு கொண்டை ஊசி வளவின் பக்கம் வாழ்ந்து பார்க்கிறேன் நானே. கிச்சு காட்டவா? ஏற்கனவே கிச்சு காட்டின மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. சிறுமலை ஊராட்சிக்குள்ள வந்தாச்சு. அப்படி ரெண்டு சைடு வந்து செடியே வேலையா இருக்கு. கொடைக்கானல் அளவுக்கு இல்லை, பட் ஸ்டில் அந்த ஒரு குளிர்ச்சி இருக்கு. ஆனா இது இருந்ததுல்ல, அந்த ஹைட்டா கட்டி வச்சிருந்தாங்களா? ஆனா இது ஆமா கோபால் ஹைட்டா கட்டி வச்சிருந்தாங்களா? அங்க நான் இருக்கீங்க பார்த்தேன். ஹாய் ஹாய், இவதான் நம்மளோட என்ன பாக்குறீங்க? இப்போ நாங்க சிறுமலையில இருக்கோம்டா. நான் நிக்கிற சிறுமலை ஒரு பெரிய மலைங்கிறான்டா. என்னென்ன இருக்கு பாக்க? இங்க பாக்க நிறைய இருக்கு. உள்ள வர வர சில்னஸ் அப்படியே அதிகமாயிட்டே இருக்கு. நல்லா இருக்கு. நாங்கள் வந்து அந்த ஒரு லேக்கா இல்லை என்ன அருவியான்னு தெரியல, அந்த இடத்துக்காக போயிட்டு இருக்கோம். தேங்க்ஸ் டு மை கோவர்க்கர்ஸ். நீங்கள் கோஆப்ரேட் பண்ணலைன்னா அது நடந்திருக்காது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இங்கே உள்ளவங்கள என்னோட கோவர்க்கர்ஸ் எல்லாருமே நிறையா விஷயம். ஸோ நாங்கள் இப்போ அந்த அருவியை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஆமாம், இந்த ஃபேமிலியோட தலைவர் அவர் தான். இவருக்கு தான் வேலை.
அந்த பல்லுயிர் பூங்காக்கு வந்தாச்சு. செல்வாபுரம் மாடு பிடிச்சிட்டு இருந்தாரு. பல்லுயிர் பூங்கா ஃபுல்லாவே இதுதான்டா. இது பல்லுயிர் பூங்கா வந்து இந்த வனத்தை தான் பல்லுயிர் பூங்கான்னு சொல்றாங்க. அப்படியா? அப்ப உள்ள வேற எதுவும் இருக்கா? எல்லா கண்ணுக்குட்டி அடக்க 2வது பண்ண கல்யாணம் பண்ணிட்டு இங்க ஒரு மாடு பிடிக்கிறாப்ல, மாடு பிடி வீரர். பாட்டை போய் டான்ஸ் ஆடுவாங்க. ஆடுவோம். ஆடுவாடா நீங்க எடுத்துருவா. ஆடுவோம். பாட்டு பாப்பாவா? ஆடுவோம். மிஸ்டர் ஆமியான இப்போ வந்து மாட்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. கோப்படாங்க. சொட்டக்கால. செல்வா ப்ரோ வாங்க. நவி ப்ரோ. ஓகே. எங்கேயும் ஓடு. நாம போறது தெற்க நோக்கி. வாங்கம்மா வாங்க. எங்களிடம் அருமையான மூலிகை தளம் இருக்கு. வாங்க வாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் பால் பண்ணையினுடைய பால்கோவா இங்கேதான் இருக்கு. பன்னிப்பால் பால்கோவா. ஸோ ஒரு வழியா நாங்கள் குளிக்கிற இடத்த கண்டுபிடிச்சாச்சு. இப்படியே லெஃப்டில் இறங்கினோம்னா ஆறு, அதில் குளிக்கிறோம், மேலே கிளம்புறோம், போயிட்டே இருக்கோம். இயற்கையான காட்சி. சரி, இது என்ன காட்சி? மாதிரியான அட்வென்ச்சர். ஃபுல்லாக காடு தான். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி காட்டுக்குள்ள நடந்து. என் ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணுறேன். காய்ஸ் 30 ஃபேமிலி. சரி, ஓகே. ஒரு மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ். இது வேற மனுஷங்க இந்த இடத்துல காலே வைக்கல. நாங்கள் தான் போகிறோம். ஆஹா, ஆறு அந்த தெரியுது. அதானே ஆறு. மலையா? மிருகங்கள் எப்படி தங்களோட டெரிட்டரியை வந்து மார்க் பண்ண, ஒன்று கடிச்சு மார்க் பண்ண, அந்த மாதிரி ஒன்று கடிக்குமா காஞ்சு போயிடும். கடைசியில் பேர் கிரில்ஸ் ஃப்ளைட்டில் ஏற போகிற மாதிரி போய்கிட்டு இருக்கோம். லெஃப்டில் தாங்க சொன்னார், அப்படியே இறங்க. ஃபைனலி எல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறோம். நாக்கு தள்ளி செத்து சுண்ணாம்பாய் ட்ரிப்பை முடிச்சாச்சு. 오빤 강남스타일 강남스타일 오빤 강남스타일. ஸோ ஃபைனலி நாங்கள் குளிச்சுட்டு கிளம்பியாச்சு இங்கேருந்து. ரொம்ப நல்லா இருந்துச்சு குளிக்கிறதுக்கு. சரி பாய், இங்கே பாருங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு குளிக்கிறதுக்கு. வாங்க எல்லாம் வாங்க. முன்னாடி வாங்க. தெரியும். சின்ன பேரை விட மாட்டீங்க. அவ்வளோதான். இதோட சிறுமலைக்கு ஒரு எண்டை போட்டு கிளம்புறோம் நாங்கள். சிறுமலைக்கு ஒரு எண்டை போட்டு கழுத்துல. ஆமாம், பார்க்குறோம். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய். இறங்கடா. ரிஸ்க் இருக்காடா. ரிஸ்க்லாம் எடுக்கல சார். அப்படியே அந்த பக்கம் முடிச்சு பாரு. அப்படியே குச்சிரு. இப்போ வந்து என்னன்னா, ஒரு அருமையான ஸ்பாட் எனக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நல்லா மழையா இருக்கு. அங்க நின்று அவங்க எல்லாரும் போட்டோ எடுத்துருக்கோம். நவி ப்ரோ, நவி ப்ரோ மாப்பிளமா இருக்கீங்க. நவி ப்ரோ, மக்கள் எல்லாரும் நிக்கிறாங்க. சூரியன் கிசுடு, சன் கிசுடு. அமைதியா, இடமே அமைதியா இருக்கு. ஒரு சத்தம் இல்லை. வண்டியும் அமைதியா இருக்கு. எல்லாரும் இன்ஜின் ஆஃப்ல இருக்கனால அங்கே வர பின்னாடி 2 பைக் வருது, முன்னாடி ஒரு பைக் போகுது, இன்னொரு பைக் போயிருச்சு. போகிறப்ப இருந்த சந்தோஷம், அந்த இது வந்து
வந்து வர்றப்போ வந்து அந்த அமைதி இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு அமைதி. ஆ